அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி, தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து மேயர் தினேஷ்குமார் இருக்கை அருகே சென்று முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி, தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து மேயர் தினேஷ்குமார் இருக்கை அருகே சென்று முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேயர் தினேஷ்குமார் இருக்கை அருகே சென்று முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் அவசரமாக முடித்துக் கொள்ளப்பட்டது. தர்ணாவை தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட அதிமுக கவுன்சிலர்கள் முயன்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாநகராட்சியில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இதில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த திருப்பூர் மாநகராட்சி தற்போது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த முறை அதாவது வீட்டு வரி மற்றும் குப்பை வரி, சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளும் அதிகப்படுத்திய கடந்த 4 மாதங்களாக திருப்பூர் மாநகராட்சியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலை இன்று தினத்தை பொறுத்தவரை அந்த மாவட்ட கூட்டமானது தொடங்கப்பட்டது. தொடங்கிய நிலையில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அந்த உரையை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சொத்து வரியை குறைக்க கோரி அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யவும் புதிய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதாவது அதிமுகவின் எதிர்க்கட்சி அந்த தலைவரான அன்பகம் திருப்பதி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 17 அதிமுக கவுன்சிலர்களும் தர்ணாவில் ஈடுபட்டு போராட்டம் நடைபெற்றது. இதனால் மாமன்ற கூட்டமானது தொடங்கிய சில மணி நேரங்களிலே அந்த மாமன்ற கூட்டம் நிறைவடைந்தது. தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் வெளியேறிய மாமன்ற உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுகவினர் உள்ளிட்ட அனைத்து இந்த கட்சிகள் மட்டும் திருப்பூர் மாநகராட்சி முன்பாக இருக்கக்கூடிய திருப்பூர் மங்கலம் பிரதான சாலை, இந்த சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்தும் படுத்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுடைய பிரதான கோரிக்கை அதாவது மாநகராட்சி பதில் அதாவது மக்கள் வாழ்வதற்கே மிக சிரமமாக உள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து சொத்து வரி உயர்த்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் அந்த வரியை திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.